பொங்கலுக்கு தொட்டுக்கிற மாதிரி சாம்பார் வைக்கலாங்க. வீட்டில் இருக்கிற காய்கறிகளை போட்டே செய்யலாம். அதுக்குன்னு தனியாக காய் வாங்கின்னு வரணும்ல, இருக்கிறத வச்சு நம்ம சாம்பார் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோவில் உடனே வரும். ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்கணுங்க, குக்கர் எடுத்துக்கணும். இந்த பாசிப்பயிறுங்க, இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டோம். இதில் வீட்டில் நம்மக்கிட்ட என்ன காய் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டே அரிஞ்சு வச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. அது கூடவே உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் தோல் உரித்து எடுத்துங்க. அது கூடவே பச்சை மிளகா 2-3 நல்லா உடச்சி போட்டுங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன சைஸ் தான், அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே சாம்பார் மிளகாய் தூளுங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம். சாம்பார் பொடி வீட்லேயே ரெடி பண்ணது, அதையும் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. கேரட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வீட்டில் காய்ச்சி அவரைக்காங்க, அதையும் போட்டுக்கலாம். நிறைய போடக்கூடாது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க. கொத்தமல்லிங்க, இந்த காம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். காயெல்லாம் முழுகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவு தண்ணி சேர்த்தோம்னா போதுங்க. இப்போது இதை மூடி போட்டு மூடிடலாம். விசில் அடங்கிடுச்சு, தரக்கலாம். காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை மத்து வச்சு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கலாம். ரொம்ப நைஸாக கடையக்கூடாதுங்க, இந்த மத்தில் ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது போல் காயும் அங்கங்கே ஒன்று ஒன்று தெரியணும், அதுபோல் லைட்டாக கடைஞ்சி எடுத்துங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். தேவைக்கேற்ற உப்பு, கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இந்த பொங்கல் வச்ச சாம்பாரை இறக்கலாம். வீட்டில் இருக்கிற எந்த காய் இருந்தாலும் போட்டு செய்யலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். போல் காய்களும் தெரியணும், நம்ம கடைஞ்சி வைக்கணும் இந்த குழம்பு. அப்போ தான் டேஸ்ட் அப்படி அப்படியே எல்லா காயும் முழுசாக இருந்தால் டேஸ்ட் வராது. கொஞ்சம் ஒன்று பாதியமாக கடைஞ்சி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அங்கே பொங்கல் நம்ம தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். ஏற்கனவே குக்கரில் வச்சுட்டுக்கிறேன். தாளிப்பு போட்டு இந்த சாம்பார் ஊற்றி பொங்கல் போட்டு சாப்பிட்லாங்க. ஒரு 2 டீஸ்பூனு நெய் ஊற்றிக்கணும். இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது நல்லா காயட்டும். மிளகு கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
நம்ம சீரகம் போட போகிறதில்ல. இதில் ஒரு சின்ன துண்டு ரொம்ப பொடியாக நெருக்கி எடுத்துக்கிறோம். கலருக்கோசம் பச்சை மிளகா, சிவப்பு பச்சை மிளகா. அது கூட கறிவேப்பிலை. நல்லா பொரிஞ்சிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொங்கல் போட்டுக்கணும். சூடாக குழம்பு ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக சாம்பார் ஊற்றி பொங்கல் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போல் சாம்பார் வச்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.